தீபாவளி வேறு வந்தாச்சு. பட் ஸ்வீட் இல்லைன்னா எப்படி? இன்றைக்கி நான் 2 ஸ்வீட் செய்ய போகிறேன். முதல்ல வந்து பால்கோவா செய்ய போகிறேன். 2வது ஸ்வீட் என்னன்ட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பால்கோவா செய்கிறதுக்கு முதல்ல 1 கப் அளவுக்கு பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதே கப்லேயே 2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கலாம். நான்ஸ்டிக்காக இருந்தாலும் ஓகே, நார்மலாக இருந்தாலும் ஓகே. நான்ஸ்டிக்னால் கொஞ்சம் ஒட்டாமல் வரும். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிட்டு, நெய் நல்லா காஞ்சதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிக்சரை ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதித்ததும் நல்லா கையை விடாமல் கலரிட்டே இருங்க. இந்த ஓரத்துலேயும் ஒட்டாமல் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே கொஞ்சம் திக்காக வரும். அப்படியே அழகாக கிண்டிகிட்டே வாங்க. இது கூட நடுவில் நெய் ஆட் பண்ணிக்கனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொஞ்சம் திக்காகிடுச்சு. இது கூடயே 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் லூஸ் விடுற மாதிரி இருக்கும். அகைன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா நல்லா திக்கான லேயராக வரும். இந்த பால்கோவாவில் என்ன விருப்புனா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அதுதான் மெயின். பட் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். இப்போ இது 5 to 10 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி திக்காக வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா சில் அவுட் பண்ணிவிட்டு ஒரு பட்டர் ஷீட் இல்லைனா நீங்கள் நல்லா எண்ணெய் தடவி அந்த பிளேட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் நேரம் காஞ்சதும் சாப்பிட்டிங்கன்னா நம்ம சூப்பரான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.